இங்க இந்த 4 சின்ன பசங்க கேணியில குளிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேணியோட சொந்தக்காரர் வந்து இந்த 4 பசங்களை மேல கூப்பிட்டு, கிணத்துல மோட்டர் ஓடிட்டு இருக்கு, உள்ள இழுத்து எவனாச்சும் செத்து போயிட்டீங்கன்னா நான் தாண்டா போலீஸ் கேஸ் நாளையிலும் சொல்லி கொம்பு எடுத்து அடிச்சு துரத்தி விடுறாரு. அதுல ஒரு குட்டி பையன் மட்டும் நம்ம கிட்டயும் சொந்தமா கேணி இருந்திருந்தா இன்னொருத்தரோட கிணத்துல விளையாண்டு அடி வாங்க அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட தூங்கிட்டு இருக்க பாட்டி எழுப்பி எனக்கு கேணி வெட்டி பாட்டின்னு கேக்குறான். ஆனா அந்த பாட்டியை மூடிட்டு போய் தூங்குடா சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. ஒவ்வொரு தடவையும் குளிக்கவும் குடிக்கவும் யாரோ ஒருத்தர் கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு பாட்டி. கடைசி வரைக்கும் அடுத்தவன் கால் கழுவுற தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கணும் சொல்லிட்டு கோவத்துல பேசுறான். மறுநாள் காலையில இந்த பாட்டிமா பேரண்ட போயிட்டு கேணியில விளையாடத்தான் இத்தனையும் பேசுறேன்னு தெரியும்டா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், உனக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆகி போச்சுன்னா எனக்குன்னு யாரு இருக்கா, உங்க அம்மா போனதுல இருந்து நமக்கு தண்ணிக்கு ஆகாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும் எவ்வளவோ சொல்லி பேசி பாக்குறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டை தூக்கி வீசிட்டு கோவமா போயிடுறான். அடுத்த நாள் பாட்டிட்ட போய் கேணி வெட்டிவியா மாட்டியான்னு கேக்குறான். பாட்டியை புடிச்சு திட்டி விட்டுற குடிச்சிட்டு இருந்த டீய பாட்டி மூஞ்சிலே ஊத்திட்டு டம்ளர் விட்டு எரிஞ்சிட்டு போயிடுறான். இந்த பையன் நேரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் நான் எவ்வளவோ பாட்டிட்ட கேட்டு பார்த்துட்டேன், கேணி வெட்ட சம்மதிக்கவே மாட்டேங்குது, நாமளே கேணி வெட்டலாம்னு சொல்லி பிளான் பண்றானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.